நல்லா பார்க்கலாம். புதுமுகம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. நல்லா ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அந்த போலீஸ்க்கு கரெக்டான கெட்டப் அவருக்கு. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்குமே படம் நல்லா இருக்கு. அதர்ஸ் டைட்டில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதோட கான்செப்ட் என்னன்னு தெரியும் போது. பட் ஓகே, வி ஹேவ் டு அக்செப்ட் இட். இந்த சொசைட்டியில் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு இருக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணி நம்ம எப்படி அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட. 2.5 hours எனக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. எங்கேயுமே எனக்கு லேக் ஆகலை. படம் சூப்பராக இருந்துச்சு சார். என்ன மெசேஜ், டெஸ்ட் பேபி வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, அது இப்போ வர ஜென்ரேஷன் வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர்ஸ் வாய்ஸில் சூப்பராக இருந்தது. என்னுடைய டாக்டர்ஸ் தான். அது எனக்கு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு படம். ஆமாம், எல்லாமே கேரக்டர் சூப்பராக இருக்குது. அந்த திருநங்கை கேரக்டருமே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் சீன் சென்டிமெண்ட்லாம் இருந்தது, அழுவ வந்துச்சு. டோட்டலி சூப்பர். எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா பார்க்கலாம். புதுமுகம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. நல்லா ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அந்த போலீஸ்க்கு கரெக்டான கெட்டப் அவருக்கு. ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ வர ஜென்ரேஷன் வந்து கேர்ள்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை. படம் அதான் ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம். நான் படம் எப்படியோ இருக்குன்னு சொல்லி தான் வந்து பார்த்தேன். ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்குமே படம் நல்லா இருந்தது. அதாவது நம்ம படம் பார்த்தா அடுத்தது என்ன 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 நம்மளை யோசிக்க வைக்கிது படம். ஒரு ஸ்லோவோ அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க கேரக்டர் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனை படம் நல்லா போயிட்டு இருக்கு. இருக்குண்ணா, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது தான். அது நம்ம கிளைமேக்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான கான்செப்ட் நல்லா இருக்குண்ணா படம். எல்லாருடைய கேரக்டர் நல்லா இருக்குண்ணா. ஹீரோயினி, ஹீரோ, போலீஸு, அவங்களோட கேரக்டர், டாக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. அந்த ஸ்லோ மோஷன் இது எதுவும் இல்லை. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது படம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க இந்த மாதிரி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. த்ரில்லர் படம், எல்லோரும் போய் பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு த்ரில்லர், ஆக்ஷன், ஒரு கமர்ஷியல் எல்லாமே இருந்துச்சு இந்த படத்தில். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம். ஏன்னா எல்லா ஜேர்னரும் வந்து இதில் வெளிப்படுத்துகிறாங்களா. ஸோ ஆக்ஷன், ரொமான்ஸ், அப்புறம் டிடக்ஷன் எல்லாமே இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில். அதர்ஸ் டைட்டில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதோட கான்செப்ட் என்னன்னு தெரியும் போது. பட் ஓகே, வி ஹேவ் டு அக்செப்ட் இட். இந்த சொசைட்டியில் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு இருக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணி நம்ம எப்படி அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் மூவி மாதிரி தான். ஒரு பிரெயின் ஓப்பனர் ஒரு மூவி. நம்ம எப்படி சொசைட்டியோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன். சாரி, லேக் எல்லாம் எதுவுமே இல்லை சார். எவ்ரி இடத்துலையுமே அந்த த்ரில்லர் இருந்துக்கிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் டு எண்ட் வரைக்கும். இட் வாஸ் ரியலி நைஸ். எல்லாரும் போய் பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, பார்க்கலாம். அது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை. ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ த மூவி வாஸ் குட். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குண்ணா. 2.5 hours படம். 2.5 hours எனக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. எங்கேயுமே எனக்கு லேக் ஆகலை. லைக் எல்லாருமே அறிமுகம் நடிகர்கள்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படி சத்தியமாக தெரில. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் நாச். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை எவ்வளோ நல்லா அவங்களால பேச முடியுமோ அவ்வளோ நல்லா பேசியிருந்தாங்க. வெற்றி பெற ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எங்கேஜிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஏற்ற எங்கேஜ்மெண்ட் இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு எங்கேஜிங் படம் நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கல. கடைசியாக எந்த படம் பார்த்தனும் சொல்ல முடியாது என்னால். பைசன் நல்லா இருந்தது. பைசன் ரொம்ப நல்லா இருந்தது. பைசனோட இது ஸ்போர்ட்ஸ், இது வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அதை நான் சொல்லிட்டேன்னா ஒரு ரிவீல் ஆகிடும். ஆடியன்ஸே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் படம். ஹீரோயின் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணோ இல்லை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறதுக்கோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது படத்தில். எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் இல்லைன்னா அந்த படம் இல்லைனான்னு கேட்டிங்கன்னா படம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தானா. லைக் அது வந்து ஒரு மெடிக்கல் எரரை பற்றி தான். லைக் அது வந்து இந்த குற்றம் 23 அந்த படத்தில் வர மாதிரி, குற்றம் 23 திட்டம் 2 படத்தில் வர கான்செப்ட் தான். படம் சூப்பராக இருந்தது. மாதவனுடைய அந்த ஆக்டிங் வந்து இஸ் வெரி எக்ஸலண்ட். பர்டிகுலராக இந்த மெடிக்கல் மிராக்கிள் ஆல் ஹியூமன் பீயிங் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே இதை பார்க்கணும்.
அவருடைய அந்த க்ரைமு as well as அந்த மெடிக்கல் உடைய அந்த வட்டிக்கொள்ள ட்ரீட்மெண்ட்டு என்ன நடக்குது, நமக்கு தெரியாமல் என்ன நடக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் வரோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேபி பிறக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பிஃபோர் தட் என்ன பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை அவர் மாதவனுடைய ஆக்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவர் வந்து அமிதாப் பச்சன் ஸ்டைலில் இருக்கார். இப்போ ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்டரிலேயே அவர் வந்து அவருடைய ஆக்டிங் பிரமமாக இருக்குது, பர்சனாலிட்டி பக்காவாக இருக்குது. ஒரு ஒரு ஓப்பனிங் ஆக்டர் மாதிரியே இல்லை. அவர் வந்து 10 years 20 years எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அதர்ஸ் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. சாங்ஸ் வந்து ஒரு சாங்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஓப்பனிங் சாங்கு இந்த ஹீரோயினோட ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது, நல்லாயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது. டேரக்டருடைய அந்த அந்த ஒவ்வொரு அப்ரோச்சும் வந்து உண்மையுமே அடுத்து என்ன நடக்குங்கிறத யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம ஒன்று நினச்சோம், அந்த இவன் வந்து வடிக்கொள்ள அந்த கிரிமினல் வேறு மாதிரி அது கொண்டு போயிட்டுருக்காரு. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அதாவது அப்போ வந்து அவர் புதுமுகம் மாதிரியே நடிக்கலைங்க. ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி அவர் ஆக்டிங் இருக்கோ அந்த மாதிரி இருந்தது. அசோலஸ் அவர் வந்து ஒரு அமிதாப் பச்சன் ஸ்டைலில் இருந்தார். பர்சனாலிட்டி, இந்த ஸ்பீச்சு, பர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதனால் வி என்ஜாய்.